ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பியில் நியூ சிலபஸில் இருக்க யூனிட் 3 போயம் தட் இஸ் ஓட் டு நைட்டிங்கேல் அப்படின்ற போயம் தான் பார்க்க போகிறோம். இதை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் கீட்ஸ். ஸோ இவரோட டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1795லேருந்து 1821 அண்ட் ஹீ பிலாங்ஸ் டு ரொமான்டிக் ஏஜ். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது. ஓகே, ஸோ நம்ம பிஃபோர் வி கெட் இன் டு த போயம் லெட்ஸ் see about the author introduction. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜான் கீட்ஸ். John Keats was born in London 1795 and his father was livery stable keeper. Keats was apprenticed at 15 to learn surgery. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1975 லண்டனில் பிறந்த ஒரு பர்சன் தான் யார், ஜான் கீட்ஸ். இவருடைய அப்பா யார் அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் கீப்பர் தான். ஓகேங்களா? நம்ம இதுலேருந்தே தெரியுது ஹி பிலாங்ஸ் டு லோவர் கிளாஸ், நாட் அரிஸ்டோக்ராட்டிக் ஆர் கோர்ட்லி ஒர்க்கிங் பீப்புள் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் இவருடைய 15 வயசுலேயே வந்து இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா மெடிசன் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தட் இஸ் டு லேர்ன் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிசன் சைடு அவர் வந்து படிக்கிறாரு. இவர் வந்து ஒரு வருஷம் தான் அந்த மெடிசன் சைடு ப்ராக்டிஸ் பண்ணுவார். 4 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். 4 இயர்ஸ் வந்து மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுவார். பட் வந்து அதுக்கப்புறம் ஹீ லேர்ன் தேட் ஹிஸ் ப்ரொஃபஷன் இஸ் நாட் மெடிசன். அவருடைய ப்ரொஃபஷன் வந்து ரைட்டிங் தான் அப்படின்றத உணர்ந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மெடிக்கல் இதையே விட்டுட்டு ரைட்டிங்கில் வந்திருப்பார். அண்ட் இவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போயிருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த சின்ன குறுகிய காலத்தில் தான் எழுதவே ஆரம்பிச்சிருப்பார். நியர்லி ஒரு 10 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 இயர்ஸ்க்குள்ளே தான் அவரோட லிட்ரரி கரியரே இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அவர் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு நிறைய ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் ஒர்க். இவர் இல்லைன்னா வந்து நம்ம நிறைய இழந்திருப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவர் வந்து ஒர்க்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்க்கும்போது இவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் கீட்ஸ். ஓகேங்களா? அவங்க அப்பா பேர் என்ன? தாமஸ் கீட்ஸ். ஓகேங்களா? அண்ட் இவர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லிவரி ஸ்டேபிள் கீப்பர். ஓகே, அண்ட் இவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து மொத்தம் வந்து 5 சில்ட்ரன். இவர் தான் எல்டஸ்ட் சில்ட்ரன். ஓகே, அண்ட் அதில் வந்து 4 மெம்பர்ஸ் வந்து பிரதர்ஸ். ஓகே, ஜார்ஜ் கீட்ஸ், டாம் கீட்ஸ், ஜான் கீட்ஸ் அண்ட் 1 more person. 4 பிரதர்ஸ், ஒரே ஒரு சிஸ்டர். அவங்க பேர் வந்து ஃபேனி. ஓகே, அண்ட் இவங்க எங்கே படித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ஃபீல்டில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் வந்து படித்தாங்க. இவர் கூட ஜார்ஜ் கீட்ஸும் டாம் கீட்ஸ் அண்ட் ஜான் கீட்ஸ் 3 பேர் சேர்ந்து தான் இந்த என்ஃபீல்டில் இருக்க ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாங்க. அண்ட் இவரோட அப்பா வந்து அந்த டைமில் வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோடனே அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா தான் வந்து ஹீஸ் அ பிரெட் வின்னர். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் எல்டஸ்ட் சைல்டான ஜான் கீட்ஸுக்கு தான் அந்த பொறுப்பு வருது. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் வந்துடுது. கீட்ஸ் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிறாரு. 1810 வரைக்குமே அவங்க அம்மாவை அவர் தான் பார்த்துக்கிறாரு. 1810 வந்து அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து 1795 பிறக்கிறாரு. 1810 தட் இஸ் 5 இயர்ஸ். இங்கிட்ட ஒரு 15 இயர்ஸ்லேயே வந்து அவர் வந்து ஒரு ஆர்ஃபன் ஆயிடுறாரு. அம்மாவும் இல்லாத அப்பாவும் இல்லாத ஒரு குழந்தை ஆயிடுறாரு. ஒரு பேரண்ட்ஸ்லெஸ் சைல்டு ஆயிடுறாரு. அண்ட் அதுக்கும் மேலே அவருக்கு கீழே இருக்கிற அந்த 4 சில்ட்ரனுக்கு இவர் தான் பொறுப்புன்ற மாதிரி ஆயிடுறாங்க. பட் மிஸ்டர் அபே அப்படின்றவருக்கு கீழே தான் இவர் தான் வந்து கார்டியன் ஆஃப் ஜான் கீட்ஸ். ஓகே, ஸோ இந்த 5 சில்ட்ரனும் போகிறாங்க. அப்போ இந்த மிஸ்டர் அபே தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா யூ கேன் லேர்ன் மெடிசன், ஏன்னா மெடிசன்லேருந்து நிறைய நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டருக்கு கீழே வந்து அவர் வந்து அந்த சர்ஜரி கற்றுக்கிறதுக்கு சேர்த்து விடுறாரு. பட் he is not interested in that particular field, first thing. Second thing வந்து அந்த டாக்டருக்கும் நம்ம ஜான் கீட்ஸுக்கும் பிரச்சனை வந்துடுது. ஸோ he dropped that particular learning of surgery. ஓகே, அந்த மெடிசின் சைடை வந்து ட்ராப் பண்ணிடுறாரு. இவருக்கு வந்து ஏன் அதை ட்ராப் பண்ணுறாரு, அப்போ எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போயட்ரி அண்ட் லிட்ரேச்சருக்கு தான் அவருக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நிறைய ரீட் பண்ணுறாரு. அந்த சர்ஜரி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம் டாக்டர்ஸ் கொஞ்சம் நேரம் பிஸியாக இருப்பாங்க இல்லையா, இந்த அப்ரெண்டிஸ் பக்கத்தில் வச்சுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கும் போதெல்லாம் இவர் வந்து தனியாக தான் இருப்பார். அப்போ கூட அவர் என்ன தான் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னா படிச்சுட்டே இருப்பார். போயட்ரி வந்து படிச்சுட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரி போயட்ரி யார்கிட்ட இருந்து அவர் வந்து புக்கு வந்து
பாரோ பண்ணி படிப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவுடன் கிளர்க். கவுடன் கிளர்க் அப்படின்ற ஒரு பர்சன் கிட்ட தான் வந்து ஜான் கீட்ஸ் வந்து புக்கு பாரோ பண்ணி படிப்பார். ஓகேங்களா, புக் பாரோ. ஓகே, ஸோ இந்த கவுடன் கிளர்க் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜான் கீட்ஸ் வந்து என்ஃபீல்டில் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தார் இல்லையா, அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரோட பையன் தான் யார் அப்படின்னா இந்த கவுடன் கிளர்க். ஓகேங்களா, ஸோ இந்த கவுடன் கிளர்க்கு தான் நம்ம ஜான் கீட்ஸை யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னா ஸ்பென்சர் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு ரியல் டைம் இன்ஃப்ளூயன்ஸ். இவருக்கு வந்து ஷேக்ஸ்பியரை பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும், பட் வந்துட்டு ரொம்ப ரியல் டைம் அவரோட பியூர் இன்ஃப்ளூயன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் தான். ஸ்பென்சரோட ஃபேரி குவீன் அப்படின்ற ஒர்க்கை படித்து தான் இவருக்கு வந்து போய்ட்ரி மேலேயே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், இங்கிலீஷ் போய்ட்ரி மேலே. நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் க்ரீக் அண்ட் லாட்டின் போய்ட்ரி, கிளாசிக்ஸை பற்றி நான் பேசலை. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் போய்ட்ரி வந்து யார் வந்து கீட்ஸுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஸ்பென்சர் தான். ஸோ இந்த ஸ்பென்சரை கீட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது யார்? கவுடன் கிளர்க். ஹூ இஸ் திஸ் கவுடன் கிளர்க்? என்ஃபீல்டில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஜான் கீட்ஸ் அண்ட் டாம் கீட்ஸ் அண்ட் ஜார்ஜ் கீட்ஸ் படித்த அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டருடைய பையன். ஓகே, ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெடிசன் படிக்கிறாரு, அதில் பாஸும் ஆயிடுறாரு, மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகிடுறாரு. பட் வைல் ஹீ இஸ் ப்ராக்டிஸிங் தேட் ஹீ ஹேஸ் அ டிஸ்பியூட் வித் ஹிஸ் டாக்டர். ஓகே, ஸோ அதனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா போயட்ரிக்கு, அந்த அவருடைய ப்ரொஃபஷனை வந்து போயட்ரிக்காக விட்டுறாரு. இன் 1817 கீட்ஸ் பப்ளிஷ்ட் அ லிட்டில் வால்யூம் ஆஃப் வேர்ஸ். ஸோ இவருடைய ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் எப்போ வருது? 1816 எழுத ஆரம்பிக்கிறாரு. 1817 அந்த ஒர்க்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்குது. பட் இஸ் திஸ் சின்ஸ் இட் இஸ் அ வெரி இம்மெச்சூர் பீரியட் ஆஃப் ஜான் கீட்ஸ், அதில் நிறைய குறைகளும் இருக்குது. அதை வந்து அவரே ஒத்துக்கிறார், இதில் நிறைய குறைகள் இருக்குது, அதை நான் மாற்றிக்குவேன் அப்படின்னு ஒரு லெட்டர்ஸில் வந்து எழுதியிருப்பார். பட் வந்து இவருடைய ஒர்க்ஸ் கீப் ஆன் கிரிட்டிசைஸ்டு பை த கிரிட்டிக்ஸ். ஸோ இதுவுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தடையாக இருந்தது அவருடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. ஓகே, ஸோ இட் வாஸ் க்ரூட் அண்ட் இம்மெச்சூர். இந்த 1817 வந்த அந்த வால்யூம் ஆஃப் வேர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா க்ரூடாகவும் இம்மெச்சூராகவும் இருக்குது. பட் இட் கண்டெயின் த மேக்னிஃபிஷியன்ட் சானட் ஆன் ஃபர்ஸ்ட் லுக்கிங் இன் டு த சாப்மன்ஸ் ஹோம்ஒர்க். ஸோ ஈவன் தோ இட் இஸ் இம்மெச்சூர் அண்ட் க்ரூட், இவரோட பெஸ்ட் போயம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் போயம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போயம் கிடையாது, இட் இஸ் போயம்னா இட் இஸ் அ சானட் ஆன் ஃபர்ஸ்ட் லுக்கிங் இன் டு சாப்மேன்ஸ் ஹோமர். ஸோ இதை வந்து எப்படி உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன் ஃபர்ஸ்ட் லுக்கிங் இன் டு சாப்மேன்ஸ் ஹோமர் யார் எழுதுனதுன்னு கேட்கலாம், இல்லை அது எப்போ பப்ளிஷ் ஆனது, அது வந்து மெச்சூர் ஒர்க்கா இம்மெச்சூர் ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கூட கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன் ஃபர்ஸ்ட் லுக்கிங் இன் டு சாப்மேன்ஸ் ஹோமர் அப்படின்றது ஒரு சானட், அது வந்து அதோட ஃபார்ம் கூட கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு சானட், அது வந்து ஒரு இம்மெச்சூர் ஒர்க்கு. ஆனால் அது வந்து இம்மெச்சூர் ஒர்க்கில் இது வந்து ஒன் ஆஃப் த வேர்ஸ் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹோமர் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஹிஸ் இன்ஸ்பிரேஷன். ஸோ கிளாசிக்கில் யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோமர். இங்கிலீஷ் கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர். ஓகேவா, அடுத்து வந்து ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹிஸ் இமேஜினேஷன் ஹி டர்ன் டு த ஓல்டு க்ரீக் வேர்ல்டு வித் இன்ஸ்டிங்டிவ் சிம்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு க்ரீக்கை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு இமேஜினேட்டிவ் போய்ட் தான், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கீட்ஸ் வந்து ஒரு இமேஜினேட்டிவ் போய்ட். அவரோட ஓட் டு நைட்டிங்கேல் தான் வந்து ரொம்ப ரொம்ப அவரோட இமேஜினரி பவருக்கு வந்து இமேஜினரி பவரை வந்து ஒரு பிக்சரைஸ் பண்ண போயம் அப்படின்னா நம்ம ஓட் டு நைட்டிங்கேல் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து கீட்ஸை பற்றி சொன்ன கிரிட்டிசிசம். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் his imagination had turned to old Greek world with instinctive sympathy. He chose as the subject for long narrative poem the story of Endymion. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எண்டமியான் அப்படின்ற ஒரு ஸ்டோரி எழுதுறாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த எண்டமியானை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இது ஒரு இது ஒர்க்கு காக்னி ஸ்கூல் ஆஃப் போய்ட், இவரோட லாங்குவேஜை பாரு, இவரோட வேர்ட்ஸை பாரு, இவரோட மீட்டரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதிலலாம் வந்து அவர் வந்து வெக்ஸே ஆகிடுறாரு, இனிமேல் நம்ம எழுதணுமா அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் வெக்ஸ் ஆகிடுறாரு. த லாட்மியன் ஷெப்பர்ட் பிலவர்ட் பை த மூன் காடஸ். ஸோ இந்த எண்டமியான் அப்படின்ற ஒரு போயமோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எண்டமியான் அப்படின்றவர் ஒரு ஷெப்பர்ட். ஓகேவா, இவங்களை வந்து ஒரு மூன் காடஸஸ் வந்து லவ் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் அவங்க சேர்ந்தாங்களா பிரிஞ்சாங்களா என்ன ஆச்சு அப்படின்றது தான் அந்த எண்டமியான் ஸ்டோரி. ஓகே,
So Endymion was published in 1818. The exorcism of the poem, the Hymen to the Pan in the opening episode, and the myriad other lines and short passages are worthy of Keats that was to be. But as the whole Endymion is chaotic and cloyed with ornament. Okay, so சில passagesலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஓப்பனிங் எபிசோடு, அந்த மைரட் அதர் லைன்ஸ் இதெல்லாம் வந்து ஓப்பனிங் நல்லா இருக்குது. பட் அந்த ஹோல் எண்டெமியான் போயம்னு பார்த்தோம்னா கேட்டிக்காக கன்ஃபியூஷனபிளாக இருக்குது அப்படின்றது தான் இதை வந்து ஸ்டார்டிங்கில் அந்த எண்டெமியான் போயம் வந்து வந்தப்போ அதை பற்றி கொடுத்த ஒரு கிரிட்டிசிசம். Nobody knew this better than Keats himself, as indicated both by his letters and by the preface in which he describes the poem. Feverish attempt rather than a deed accomplished அப்படின்னு எதில் சொல்லியிருக்காரு? இந்த எண்டெமியான் போயத்திலேயே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு, இது வந்து ஒரு அட்டம்ப்ட் தான் எனக்கு, இது வந்து என்னுடைய முழு திறமையே கொண்ட ஒரு போயம் இல்லை, இது வந்து என்னோட அட்டம்ப்ட் தான் அவர் ப்ரிஃபேஸ்லேயே சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் அது பண்ணாமல் இதெல்லாம் ஒரு போயமான்னு பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் ரொம்ப டவுன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹோப்ஸ் தட் வைல் இட் இஸ் ட்விண்ட்லிங் ஐ மே ஃபிட்டிங் மை செல்ஃப் ஃபார் வேர்ஸ் ஃபிட் டு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு? இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னா கீட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவருக்கே தெரியுது இட் இஸ் நாட் மை ஃபுல் எஃபர்ட், அதனால் இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கூட நான் வந்து என்னை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. In 1820, he published the second volume of verse. It contained notable poems such as Lamia, Isabella, The Eve of Saint Agnes, Ode to Melancholy, Ode to Grecian Urn, Ode to Psyche, Ode to Nightingale, and the Heroic Fragment of Hyperion. ஸோ ஹைபீரியன் அப்படின்றது வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க் தான். ஓகேங்களா? ஸோ இந்த போயம் 1820 பப்ளிஷ் ஆகிற இதில் கொடுத்துருக்க எல்லா போயமுமே இட் இஸ் அ மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஜான் கீட்ஸ். ஸோ 1820 அவருடைய மாஸ்டர் பீஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகுது. அண்ட் இன் ஹிஸ் லிட்ரரி கெரியர் 1819 is a very important year. Why? Because in this year only he has written all the famous 6 odes like Ode to Melancholy, Ode to Grecian Urn, Ode to Psyche, Ode to Nightingale. இது எல்லாமே அவர் எழுதினது எப்போ 1819 தான். சில ஓட்ஸ் 1890லையும் சில ஓட்ஸ் 1820லையும் பப்ளிஷ் ஆகுது. பட் அஸ் த புக் அஸ் த ஹோல் வேர்ஸாக வந்து எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 1820 பப்ளிஷ் ஆகுது. Keats' genius has become deeper and stronger in turning from Spenser and Aristotle to the great masculine poet of 17th century. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் யாரை இது பண்ணுறாரு? அரிஸ்டோலேருந்து ஸ்பென்சர்லேருந்து கிளாசிக்கல்ஸ் எல்லாருக்கிட்டையும் இது பண்ணிவிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 17th century, அதாவது இவருடைய டைமில் இவருக்கு ஜஸ்ட் பிஃபோர், ஓகேவா, இவருக்கு அப்புறம் வர்றது போயிட்ஸ் இல்லை, இவருக்கு முன்னாடி வர்ற போயிட்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் லைக் ஸ்பென்சர் அந்த மாதிரி இருக்கவங்களை பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகுறாரு. ஸோ அந்த 17th century போயிட்ஸ்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? மெட்டஃபிசிக்கல் போயிட்ஸ். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்து வந்திருக்காரு. பட் ஹீ இஸ் நாட் ஹேவிங் த மெட்டஃபிசிக்கல் கான்செப்ட்ஸ், அதெல்லாம் அவரோட போயமில் இருக்காது. பட் அதெல்லாம் தாண்டி வர்றாரு. இந்த மாதிரி போயிட்ஸில் வந்து அவருக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ஷேக்ஸ்பியர் அண்ட் ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Shakespeare, Webster, Milton, Dryden, he had found the iron which was lacking in his earlier intellectual food and had learned the lessons of aristocratic ஆர்டிஸ்டிக் காம்னஸ் அண்ட் சிவியாரிட்டி. ஸோ இவங்ககிட்ட இருந்தெல்லாம் என்ன கற்றுக்கிறாரு? ஆர்டிஸ்டிக் காம்னஸும் சிவியாரிட்டியும் எப்படி நம்ம எழுதணும் அப்படின்றத கற்றுக்கிட்டாரு வித்தவுட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த மெல்லோ ஸ்வீட்னஸ். ஸோ மெல்லோ ஸ்வீட்னஸை விட்டுறாமல் எப்படி ஒரு ஆர்டிஸ்டிக் காம்னஸும் ஒரு சிவியாரிட்டியும் கொண்டு வர்றது அப்படின்றத இந்த 17th century போய்ட்ஸான ஷேக்ஸ்பியர், வெப்ஸ்டர், மில்டன், ட்ரைடன், ஸ்பென்சர் எல்லார்கிட்டதும் நம்ம கீட்ஸ் வந்து கற்றுக்கிறாரு. நேட்டிவ் டு ஹிம் சார்ம் ஹி ஹேட் ஆடட் த ஸ்ட்ரென்த். ஸோ மோரோவர் இந்த போய்ட்ஸ் எல்லாமே இவருடைய நேட்டிவ் போய்ட்ஸ் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. கீட்ஸ் வாஸ் அட்டாக்டு பை கன்செப்ஷன். ஸோ கன்செப்ஷன் அந்த ஓபிஎம் அப்படின்ற ட்ரக் வந்து இவர் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறார். ஓகே, ஸோ அந்த Ode to Nightingale பேக்ரவுண்டே அதுதான். ஓபிஎம் கன்செப்ஷன் பண்ணியிருப்பார். அந்த ட்ரௌசினஸில் எழுதின போயம் தான் அது. அதனால இந்த ஓப்பனிங் லைன்ஸே வந்து அதை வந்து கிளியராக சொல்லும் நம்மளுக்கு. ஓகேவா? இன் செப்டம்பர் 1820 he sailed for Italy under the care of his faithful friend Joseph Server.
சேவ்ரன். ஓகே, ஸோ 1820 என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு வந்து டியூபர்க்ளோசிஸ் அப்படின்ற ஒரு வியாதி வந்துடுது. ஸோ அதனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு கண்ட்ரியில் இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது ஒரு வார்மர் கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சூஸ் பண்ண கண்ட்ரி வந்து இட்டலி. அங்கேயே வந்து அவர் இறந்தும் போயிடுறாரு. ஓகே, ஸோ அந்த இட்டலிக்கு வந்து 1820 தான் போகிறாரு அண்டர் த கேர் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட் ஜோசப் சேவ்ரன். Early in the spring of 1821, he died in Rome. So by the next year itself, he has died in the Rome itself and was buried in the Protestant cemetery by the Aurelian Wall. ஓகேங்களா, ஸோ அவரை எங்கே வந்து பரி பண்ணியிருக்காங்க, ரோமில் ஒரலியன் வால் அப்படின்ற இடத்துல தான் பரி பண்ணியிருக்காங்க. லேட்டாக கொஞ்ச நாள்லேயே ஷெல்லியும் அதே இடத்துல தான், அவரும் வந்து ட்ரவுன் பண்ணி இறந்துருவார் இல்லையா, இட்டலியில் தான் அவரும் ட்ரவுன் ஆகி இறந்துருவார். ஸோ அவருடைய burial கிரவுண்டுமே அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. On his tomb or carved according to his own request the words here lies one whose name was written in the water. ஸோ அவரே சொல்லிட்டார், என்னோட டூமில் இதை தான் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிடாஃப் வந்து எழுதிட்டு போயிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னா ஹியர் லைஸ் ஒன் ஹூஸ் நேம் வாஸ் ரிட்டன் இன் த வாட்டர். ஸோ அந்த மாதிரி நான் அன்சர்டைனான பர்சன், தண்ணியில் எழுதி வச்சா என்ன இருக்கும், நிலையாக இருக்குமா, இருக்காது. ஸோ அதனால் இந்த பூமிக்கு நிலையாக இல்லாத ஒரு பர்சன் தான் இங்கே படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய ரெக்வஸ்ட்டுக்கின் பேரில் இதை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது யாரோட டூமில் எழுதியிருக்காங்கன்னு கூட கேட்கலாம். இட் இஸ் ஜான் கீட்ஸ். இன் அ hopefuller time and in a mood of noble simplicity he had said, I think I shall be among the English poets after my death. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் என்னோடய வாழ்நாட்களில் எப்பயுமே அந்த பயங்கரமான கிரிட்டிசிசம்லாம் வரும்போது சொல்வார், நான் உயிரோடு இருக்கும்போது இங்கிலீஷ் போய்ட்ஸுக்குள்ளே யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டாங்க, ஆஃப்டர் மை டெத் ஒன்லி தே வில் ரெகக்னைஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிரோடு இருக்கும் போதே தெரிஞ்சிருக்கு. ஸோ தட் வாஸ் ஹேப்பன்ட் ஆக்சுவலி ஆல்சோ. ஓகே, Keats along with Shelley and Byron was among the few English poets who died young in the height of their glory as poets. ஸோ கீட்ஸும் சரி, ஷெல்லியும் சரி, பைரனும் சரி, அவங்க பீக்கில் அவங்களோட ரைட்டிங் கேரியரில் பீக்கில் இருக்கும்போது இறந்து போன ஒரு 3 யங் ஏஜில் இறந்து போன அண்ட் 3 பேருமே தே பிலாங் டு ரொமான்டிக் ஏஜ் தான். ஸோ பைரன் மட்டும் கொஞ்சம் லேட்டர் ரொமான்டிக் போய்ட்ஸ், ஷெல்லி அண்ட் அவங்க வந்து செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் ரொமான்டிக் போய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து வேர்ட்ஸ்வர்த்தும் கால்ரிட்ஜும். ஸோ அவங்களுக்கு அப்புறம் வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்லி, பைரன், கீட்ஸ் தான். ஸோ இவங்க வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ரொமான்டிக் போய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 3 பேருமே சொல்லி வச்ச மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க அண்ட் அவங்களோட கரியர் வந்து போயிட்டால் ரொம்ப பீக்கில் இருக்கும் போது இறந்து போயிட்டாங்க அப்படின்றது இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1817 வந்து இவருடைய ஃபர்ஸ்ட் இம்மெச்சுவர் போய்ட்ரி வால்யூம் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆக்சுவலாக இட் இஸ் ஃபெயிலியர் ஒன்லி. பட் அதில் இருந்த இம்பார்ட்டண்ட் ஒர்க் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்பென்சர் அண்ட் அதர் போயம்ஸ், ஆன் லுக்கிங் இன் டு சாப்மேன்ஸ் ஹோம்ஒர்க், நான் அது ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஐ ஸ்டுட் டிப் டோ அப்பான் அ ஹில், ஸ்லீப் அண்ட் போயட்ரி, இது எல்லாமே வந்து 1817 அவர் வந்து பப்ளிஷ் பண்ண அந்த ஃபெயிலியர் கலெக்ஷன் ஆஃப் வேர்ஸில் இருந்த இம்பார்ட்டண்ட் வேர்ஸ். So I will come again. First poem, imitation of Spenser and other poems, I stood tiptoe upon a hill. Third one, the sleep and poetry. இதோட வந்து on looking into Chapman's homework, இது அது வந்து sonnet. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் 1817 வந்து இவருடைய இம்மெச்சூர் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் போயம்ஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து எண்டிமியான் அப்படின்ற போயம் தான் இவரை வந்து பயங்கரமாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வச்ச ஒரு போயம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதனுடைய கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். இது ஒரு லாங் நரேட்டிவ் போயம். இதில் 4 வால்யூம்ஸ் இருக்குது. 4 வால்யூம்ஸ் இருக்குது. இதில் எத்தனை லைன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4000 லைன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து ஒரு இம்மெச்சூர் ஒர்க் தான். இதில் நிறைய வீக்னஸ் இருக்குது. இது வந்து என்னோட அட்டெம்ப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரீஃபியஸ்லேயே வந்து ஜான் கீட்ஸ் வந்து சொல்லியிருப்பார். பட் ஸ்டில் கிரிட்டிசைஸ் ஃப்ரைட் தெம் தேர் வேர்ட்ஸ். ஓகேங்களா. அண்ட் மெனி இதில் ஈவன் தோ இதில் வந்து ஒரு இம்மெச்சூர் போயமாக இருந்தாலும் இதில் நிறைய கியோட்டிக் இது இருந்தாலுமே இது வந்து ஒரு சில பேசேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப
ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவர் வந்து இவருடைய போயம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு மெலன்கலியாக இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா ஹீ இஸ் அ மெலன்கலிக் பர்சன், ஹீ இஸ் அ சேட்ஃபுல் பர்சன். ஏன்னா அவரோட லைஃப்பில் நடந்தது எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் அப்பா இறந்துருவாங்க, 1810 அந்த அம்மா இறந்துருவாங்க. அவங்க இறந்தோடனே வந்துட்டு இவர் தான் வந்து ஆப்வியஸ்லி எல்டஸ்ட் பர்சனாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே பழக்கிற மாதிரி வரும். இவரோட க்ளோஸ் பிரதர் டாம் வந்து இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து டியூபர் க்ளோசிஸ் வந்துடும், நிறைய ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அண்ட் இவர் வந்து ஃபேனி ப்ரவுன் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பார், ஹூ இஸ் வெரி நெய்பர். ஓகேவா, அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அப்புறம் போக போக வந்து இவர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் இவரோட லவ்வை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பை சேயிங் தட் யூ ஆர் டூ ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரீசன்னால் வந்து இது பண்ணுவாங்க, அதை வந்து அவரால் தாங்கிக்கவே முடியாது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இவருடைய பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கும். அதனால இவரோட பொயட்ரிலையுமே வந்து அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, அண்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் அபவுட் ஜான் கீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1878 இவருடைய லெட்டர்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆச்சு. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்மளுக்கு பிஜிடிஆர்பி ஓல்டு சிலபஸில் வந்து கிரிட்டிசிசமில் ஒரு ஒன் ஆஃப் த டாப்பிக்கை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இப்போ நியூ சிலபஸில் அது இல்லை. பட் இதில் வந்து அவர் நிறைய லிட்ரேச்சருக்கு நிறைய வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருப்பாரு. ஈவன் 2 டேர்ம் வந்து காயின் பண்ணியிருப்பாரு. என்ன டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் capability and egoistical sublime. ஓகேவா, ஸோ இந்த 2 டேர்மும் கீட்ஸ் வந்து அவருடைய லெட்டர்ஸில் காயின் பண்ண டேர்ம்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம ஒரு ஆத்தர் படிக்கிறோம் அப்படின்னா ஆன் தி ஹோல் வந்து படிக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் வந்து உங்கள் மெட்டீரியலில் இருக்காது. இது நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். those who are only reading material you will not receive these kinds of points. okay. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வந்து காயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் நாட் ஓன்லி அ போயட், ஹீ இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் அ கிரிட்டிக். கிரிட்டிக் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாலும் இவர் ஃபீல் பண்ணார். பட் அன்னோயிங்லி ஹீ ஹாவ் சம் கான்ட்ரிபியூஷன், ஹீ ஹேட் சம் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் கிரிட்டிசிசம் ஆல்சோ அட் ஹிஸ் டைம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1878 வந்து பப்ளிஷ் ஆகுது. அண்ட் நம்ம அந்த செகண்ட் வால்யூம் ஆஃப் புக்ஸ் 1820 பப்ளிஷ் ஆன செகண்ட் வால்யூம் ஆஃப் புக்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. இந்த 1820 பப்ளிஷ் ஆன இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. எக்ஸாம்பிள் வந்து இசபெல்லா, லாமியா, த ஈவ் ஆஃப் செயின்ட் ஆக்னஸ், ஓட் டு மெலன்கலி, ஓட் டு கிரேஷியன் அண்ட் ஓட் டு சைக்கி, ஓட் டு நைட்டிங்கேல் அண்ட் த ஹைபீரியன், ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக இருக்க ஹைபீரியன். ஓகேவா, ஸோ இந்த ஹைபீரியனோட ஃபுல் நேம் வந்து இதோடைய சீக்வல் வந்து எழுதியிருப்பார், த ஃபால் ஆஃப் ஹைபீரியனும் எழுதியிருப்பார். அவருடைய கிரேட் 6 வேர்ட்ஸ் வந்து இந்த 1820 தான் பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒர்க்லாம் வந்து அவர் எழுதினது, இந்த ஒர்க்லாம் நேம் கொடுத்தா அட்லீஸ்ட் வந்து இது வந்து இட் இஸ் ரிட்டன் பை ஜான் கீட்ஸ் அப்படின்றது தெரிகிற அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவரை நான் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னு ப்ரூட்டலி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஹூ கிரிட்டிசைஸ்ட் ஜான் கீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த குவார்ட்டர்லி ரிவ்யூ அப்படின்ற மேகசினும் த பிளாக்வுட் மேகசின் இது ரெண்டும் வந்து criticize that these two magazine criticize Keats very brutally. ஓகேங்களா, ஸோ என்ன சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காக்னி ஸ்கூல் ஆஃப் போயட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காக்னி ஸ்கூல் ஆஃப் போயட் ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் பேக்ரவுண்ட் இல்லை, ஒரு கோர்ட்டில் ஒர்க் பண்ண இது கிடையாது, ஒரு சாதாரண ஸ்டேபிள் கீப்பரோட பையன். இவனும் பெரிய வந்து ஒரு கையில் நிறைய பணம் வச்சுட்டு இல்லை. ஸோ வந்து ஒரு லோ பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு பையன் அப்படின்றதுனால ஈஸியாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து எந்தளவு அவரை வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னா அவர் அதெல்லாம் நினச்சா இறந்தே போயிட்டார். ஒருவேளை ஜான் கீட்ஸ் ஒரு 80 வருஷம் 90 வருஷம் இருந்தார் அப்படின்னா ஷேக்ஸ்பியரையே மிஞ்சுற அளவு வந்து நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்கலாம், சாசரையே மிஞ்சுற அளவு வந்து நிறைய ஒர்க் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவரோட கடைசி நாட்களை பார்த்தோம் அப்படின்னா 1820 வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து பிளட் வாமிட் வருது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வார்மர் கிளைமேட் கண்டிப்பாக போய் ஆகணும்னு இட்டாலி போகிறாங்க. அங்கே அவருடைய ஃப்ரெண்ட் ஜோசப் சர்வன் தான் அவரை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அவர் வந்து ஆக்சுவலாக அவரும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஓகேங்களா. 1821 the very next year itself he has died in Rome and his epitaph was inscribed as his request, here lies whose name was written in the water அப்படின்றதோட அவருடைய சகாப்தமே வந்து முடிஞ்சிருது. ஈவன் தோ ஹி 1795 பிறந்திருக்காரு, 1821 இறந்திருக்காரு. ஸோ எத்தனை வயசில் வந்து இறந்திருக்காரு? 26 இயர்ஸ்லேயே வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ இந்த ரொம்ப 26 இயர்ஸில் எப்படியும் வந்து ஒரு 15 வருஷம் வரை வந்து அவர் படிச்சிருப்பார். ஓகேவா. ஸோ மீதி அந்த 10 வருஷம் 11 வருஷம். ஸோ இவருடைய லிட்ரரி கெரியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே 11 இயர்ஸ் தான். இந்த 11 இயர்ஸ்க்குள்ளே ஹி ஹாஸ் கிவன் மச் டு த இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பர்டிகுலர்லி ஃபார் த போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீட்ஸோட டெத்துக்கு வந்து கீட்ஸ் ஹானர் பண்ணுற மாதிரி அவர் வந்து ஒரு ஒர்க் எழுதுறாரு. அந்த ஒர்க் பேர் என்ன அப்படின்னா ஆடனாய்ஸ். ஓகேவா. இது வந்து ஒரு க்ரீக் லிட்ரேச்சர்லேருந்து இன்ஸ்பயர் ஆகப்பட்ட எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கு. இதில் அடனாய்ஸாக கீட்ஸை வந்து உருவகப்படுத்தி அவர் வந்து எழுதியிருப்பார். அண்ட் இவரோட ஒர்க்கில் நிறைய ஹெலானிக் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும். ஹெலானிக் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னது? க்ரீக் லிட்ரேச்சருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அண்ட் அர்னால்டு வந்து இவரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீட்ஸ் வித் ஷேக்ஸ்பியர், நான் இங்கிலீஷ் போயிட்ஸோடையே நான் வந்துட்டு என்னோட இறப்புக்கு அப்புறம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அர்னால்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா நீங்கள் இங்கிலீஷ் போயிட்ஸோட இல்லை ஷேக்ஸ்பியரோடையே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கீட்ஸை வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பார். அண்ட் ஜான் லேஹண்ட், ஜான் கிளாரு, இதெல்லாம் வந்து ஜான் கீட்ஸோட contemporary writers அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் த ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஜான் கீட்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Ode to Nightingaleோட லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் சம்மரி அண்ட் த ஃபார்ம் ஆஃப் த போயம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ. நீங்கள் ஜான் கீட்ஸை வந்து டீட்டெயிலாக படிங்க. அவரோட அந்த 1820 பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.